கைஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய எலி இருக்குன்ட்டு. இந்த வீடியோவில் அந்த எலியை வந்து எப்படி பிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த எலி மட்டும் இல்லை, இது கூடவே இன்னொரு எலியும் சேர்த்து பிடிக்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எலி ஏறிச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுவோன்ற அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த அப்பல்ஸு, ஒயர்ஸு, பிளாஸ்டிக்கு, ஸ்பாஞ்சு இது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கடிச்சு வச்சிரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வந்து நாட்டு புகையில வந்து கட்டுவோம். நாட்டு புகையிலலாம் வந்து இந்த எலிங்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஒரு சில எலிங்க அதை கைட்டிட்டு கூட எடுத்துகிட்டு போயிடுது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் வைப்போம். இந்த வாசனைக்கு வந்து எலி வராது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் ஆனால் இதுக்கு சின்ன எலி தான் வராது. பட் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பெருசாலி, அந்த எலிலாம் கண்டிப்பாக வருது. அது வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை, அது இங்கேயே குடும்பம் நடத்தும். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பெருசாலி குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நாளாக இருக்குது. அது முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கீரிப்பெல்லாம் நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எலி அது எங்கே பண்ணுதுன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கேப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கேப்ஸ்லேயே குடும்பம் நடத்துது. வண்டி விட்டு போகவே மாட்டேங்குது. இது வந்து என்ன பண்ணோன்னா, சின்ன எலி வந்து ஒயரெல்லாம் கடிச்சு வச்சிரும். பெரிய எலி என்ன பண்ணோன்னா ஒயரெல்லாம் கிடைக்காது. இந்த பிளாஸ்டிக்கு, அப்பல்ஸு இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து டக்குன்னெலாம் கிடைக்காது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிடும். என் வண்டியில் என்னெல்லாம் கடிச்சு வச்சிருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். அது எல்லாமே பெருசாலி பண்ண வேலை தான். பட் ஆனால் அது விட்டிங்கன்னா மொத்த வேலையும் காட்டிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேலையும் கடிச்சு வச்சிரும். ஸோ அது எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்ப்போம். திரும்பவும் அந்த வீடியோ ஒரே பாருங்கள், அது எவ்வளோ பிடிச்சி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து என் கை சைஸ் இருக்கும் போல இருக்குது. பாருங்கள், அழகாக வந்து அது உள்ளே சுற்றி விளையாடிட்டு இருக்குது. அதுக்கு எல்லா இடமும் தெரியுது. ஏதோ வந்து நம்ம அது வீட்டுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி வந்து அது வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி எலி போன் வச்சேன். அப்புறம் தான் இது சைஸை பார்த்தவங்க தான் தெரிஞ்சது, இது எலி போன் சைஸுக்கு வந்து சத்தமாக உள்ளே வந்து பிடிக்காது. அதனால் வந்து எலி போன் வந்து இதுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எலி போன் வந்து எதுக்கு பிடிக்கலாம்னா, அந்த சின்ன சின்ன எலிங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எலி போன் ஈஸியாக மாட்டிக்கும். ஆனால் வந்து எலி போனுக்குள்ளே என்ன வைக்கணும்னா, தேங்காய் வைக்கணும். தேங்காய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, பீனட் பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பீனட் பட்டர் வந்து தேங்காய் மேலே வச்சிங்கன்னா டக்குன்னு மாட்டிக்கும். ஒரு சில பேர் தக்காளியும் கருவோடும் வைப்பாங்க. ஆனால் வந்து அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு தேங்காய் பில்லை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பீனட் பட்டர் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது மாட்டிக்கும். இது வந்து சின்ன எலிக்கு தான். இந்த பெருச்சாலி வந்து இதை வந்து பிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் நெக்ஸ்ட்டு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன்னா, எலி மருந்து வைக்கலாம் அப்படின்றது தான் யோசித்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெருசாலியை பிடிக்கணும்னா வந்து எலி மருந்து மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். இந்த மாதிரி வந்து கடையில் விற்கும். அதை வந்து வாங்கிட்டு வந்து அது எங்கெல்லாம் சுற்றுதோ அந்த இடத்துல வச்சுருங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து உள்ளே குடும்பம் நடத்தி அது 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 எச்ச அந்த யூரின் அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே செட்டில் இருக்குது. மொத்தமே அது பண்ண வேலை தான். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அது வந்து அந்தளவுக்கு கடிக்கலை. இந்த இடத்துல கடிச்சு வச்சிருக்கு பாருங்கள். இது வந்து இன்சுலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் கடிச்சு வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கடிக்கும் போது தான் தெரிஞ்சது கடிக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா புகையில, நாப்தலின் பால்ஸு, அதுக்கப்புறம் எலி போன்லாம் செட் ஆகாது. இது வந்து கொஞ்சம் பெரிய எலின்றதால வந்து பார்த்திங்கன்னா இதை பிடிக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மருந்து வைக்கிறது தான். என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால், மருந்து வச்சா சாப்பிட்டு வண்டியில் எங்கேயாச்சும் போய் செத்துரும். அதுதான் அந்த பெரிய விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் வந்து நான் இந்த மேட் ஒன்று வாங்கி வச்சேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனுக்காக தான். எதுக்காகனா, சப்போஸ் அது மேலே வந்து கால் வைக்கும்போது வந்து இந்த க்ளூ பேடில் பட்டுச்சுன்னா அதிலே மாட்டிக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். நான் இது வந்து டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சென்டர் வச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதால எலி தானாக ஓடி வந்து மாட்டிக்கும். அதுலேயும் பாருங்கள் 2 கால் வச்சு ஓடி இருக்குது, ஆனால் வந்து மாட்டலை. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃபெயில் தான். பட் ஆனால் நம்ம வந்து இங்கே பெருச்சாலியை பிடிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, பெருச்சாலி இந்த வச்சோம் பார்த்தீங்களா அந்த மருந்து, இதை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 2வது நாளும் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கடையில் வேறு ஒரு மருந்து வாங்கி வச்சேன். அந்த மருந்தும் என்னாச்சு, லைட்டாக மட்டும் சாப்பிட்டுருச்சு. பட் ஆனால் உஷாராயிடுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருச்சாலியோட கால் தரம் இல்லை வண்டியில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் வண்டியில் ஏறல, ஒரு 2-3 நாளாக ஏறல. ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த மேட் வந்து எடுக்கவே இல்லை. நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த மேட் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நான் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணேன், எங்கேயாச்சும் முடி இருக்கா அப்படின்ட்டு. நான் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வண்டியை திறந்து டஸ்ட்டை வந்து அடிப்பேன் உள்ளே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த முடியெலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது தான் அடுத்த வாட்டி தெரியும் இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா அது ஏறும்போது பார்த்திங்கன்னா முடி கொட்டும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வண்டியில் ஏறுதுன்ட்டு. ஒரு 2-3 நாளாக ஏறல. பட் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, மேட்டை வந்து அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருச்சாலி வண்டியில் ஏறல. ஆனால் கருப்பாக இருக்குது பாருங்கள், அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வரல. சாப்பிட்டு பாருங்கள், உள்ளெல்லாம் கொட்டி வச்சுருக்கு. இது பாருங்கள், இங்கே தான் இருக்கும் அது. சரி, ஓகே, நம்ம எதுக்கும் இது வச்சுருப்பேன்னா வாங்கிட்டோம். இது வந்து இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் காற்று போயிடுச்சுன்னா வந்து இது வந்து யூஸ் ஆகாது. சப்போஸ் இருந்துச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஏன்னா அது வந்து மேலே கால் வச்சு போயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து எடுக்காத ஒரு 2 நாள் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்ச மருந்து வந்து அப்படியே இருக்குது. இது வந்து எந்த டச்சுமே பண்ணல. ஸோ வந்து பெருசாலி வரல அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து திருப்பி நான் வண்டி ஃபுல்லாக திருப்பி வந்து செக் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் வந்து கால் தடம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள்,
இங்கே அது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக வந்து அது கால் தனம் தெரிஞ்சுட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே கடிச்சது. அது ஏன் தெரியும், எலிக்கு இதை பார்த்தா சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மருந்து வச்சுருந்தேன், அதையும் சாப்பிடல. ஸோ அப்போ வந்து பெருச்சாளி வந்து வண்டியில் வரவே இல்லை. ஸோ வந்து இப்போதைக்கு பெருச்சாளி பயம் இல்லை. பட் ஆனால் இருக்கா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா வந்து இன்னும் சாகலை, அதனால் வந்து நான் பார்க்கல. இந்த பெருச்சாளி எப்படி கடிச்சு வச்சுருக்குன்றதை மட்டும் பாருங்கள். இந்த கீழே வந்து இந்த இன்சுலேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபுல் ஸ்பாஞ்சுமே கடிச்சு வச்சிருச்சு. கழிச்சிட்டு இங்கே தான் அது குடும்பமே நடத்துவார், மொத்த ஸ்பாஞ்சுமே இங்கே தான் இருந்துச்சு. இந்த ஸ்பாஞ்சை பார்த்து தான் கண்டுபிடிச்சா அது வந்து கடிக்குது அப்படின்ட்டு. சப்போஸ் இதை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது கடிக்குதுன்றதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து கார் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சேஃபாக இருங்க. டெய்லி ஓப்பன் பண்ணி இன்ஜின் பானட்டை பாருங்கள். கீழே படுத்துக்கிட்டு ஏதாச்சும் கீழே வந்து டஸ்ட்டு மாதிரி ஏதாச்சும் விழுந்திருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்து இது கடிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தான் கொட்டும். ஸோ வந்து கீழே ஏதாச்சும் பிளாஸ்டிக் இருக்குனாலே கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து எலி வந்து வண்டியில் இருக்குது அப்படின்றத. இங்கே பாருங்கள், இது எல்லா இடமும் வந்து அது சுற்றி 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 நாஸ்தி பண்ணது தான். அது நடந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு, சேரு மாதிரி. கடைசியாக பாருங்கள், இவரை தான் வந்து பிடிச்சோம். இவர் வந்து தானாக வந்து மாட்டியிருக்காரு. இவர் எங்கே இருந்தாருன்னே தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 பிடிச்சிருக்கோம், கூட ஒரு பல்லி வந்து மாட்டிடுச்சு. ஒரு பெரிய எலி வந்து என்னாச்சுன்னு தெரியல, பட் ஆனால் இப்போதைக்கு வரல. சின்ன எலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த க்ளூ வாங்கிட்டு நடுவில் வந்து பீனட் பட்டர் வச்சிங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கும். அப்படி இல்லைனா எலி போன் வச்சு உள்ளே தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வச்சா மாட்டிக்கும். ஸோ உங்கள் கார்லேயும் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாட்டு புகையில வந்து வேஸ்ட்டு, நான் ட்ரை பண்ணிவிட்டேன், அது ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி வந்து மருந்து வச்சிங்கன்னா எலி சாப்பிட்டு செத்துரும், அதையும் பார்த்துக்கோங்க. அதான் வந்து எலியை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, இந்த மாதிரி பெரிய எலி பிடிக்கிறதுக்கு அதுதான் வந்து ஆப்ஷன். ஏன்னா நம்ம விட்டோன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன எலி பிடிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலி போனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூ பேடு. எலி போனில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள தேங்காயும் பீனட் பட்டரும் வச்சா மாட்டிக்கும். இந்த க்ளூ பேடில் ஆல்ரெடி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. அதனால் எங்கே எலி வருதுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த இடத்துல வந்து க்ளூ பேடை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக பீனட் பட்டர் வைங்க. சென்டராக பீனட் பட்டர் வச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். என்ன ஒரு விஷயம்னா, வச்சுட்டு டெய்லி செக் பண்ணுங்கள். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து பகலில் வராது, நைட்டில் தான் வரும், இருட்டாக இருக்கும்போது தான் வரும். ஸோ இந்த டைமில் வந்து கரெக்டாக எங்கே வருதுன்னு நோட்டீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து மேட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ தட் வந்து இந்த பெருச்சாளி இப்போதைக்கு வரல, பட் ஆனால் பெருச்சாளி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் அதை ட்ரை பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து எலியை பிடிக்கிறதுக்கு இல்லை வந்து எலி வராமல் இருக்கிறதுக்கு வேறு என்ன டெக்னிக் தெரியும் அப்படின்றதும் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வந்து கருப்பெனாயில் அடித்தா வராதுன்னு சொல்லியிருக்கேன், பட் ஆனால் கருப்பெனாயில் அடித்தா அந்த குட்டி எலி தான் வர மாட்டேங்குது. பட் இந்த பெருச்சாளி வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, பெருச்சாளி வந்து கார்லலாம் ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ பார்த்தீங்களா தெரியும், பெருச்சாளி வந்து வண்டியில் காரில் ஏறுது. ஸோ இப்போ இந்த எலி தான் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.